நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 202வது வீடியோ. இந்த இதில் திரும்பி கொடுமுடி ஷீலாப செலவருக்கு ஒரு போன வாரம் அனுப்பிச்சிட்டாங்க. போன வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி என்னென்னா ஸ்ரீதரையாவை பற்றி சொல்லுங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் அமாவாசை வருது. அன்றைக்கி தான் ஸ்ரீதரையாவுடைய அந்த இன்ஸ்டன்ட் வருது. அதாவது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி திருவிசநல்லூர் இருக்குது கும்போணபுரத்தில். நான் ஒரு 3 days டூரில் போய் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணோம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை பார்த்தோம். கோவிந்தபுரம் வரத்துக்குள்ளே இருட்டு எடுத்து ஓடிட்டா மடத்தை. சரி, வெளியிலேருந்து பார்த்து போன்ட்டேன். உள்ளேன்னு ஹால் வரைக்கும் போனோம். பட் சந்நிதியை முடியாச்சு 8 மணி. ஸோ அங்கெல்லாம் சீக்கிரம் மூடிடுறா. ஸோ இந்த திருவிசநல்லூர்னு ஒரு 3 மைல் தூரத்துலேயே இருக்குது இங்கே இந்த திருவிடைமருதூர்லேருந்து. இப்போ ஸ்ரீதரையாவாளை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைக்கி குரு நம்ம கட்டாயம் நினைக்கிறோம். காத்தால பரமாச்சாரியார் இவாளுக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி ரோம மகர்ஷி ஆதி குருநாதர் வச்சுருக்காங்க. எனக்கு அவர் 97ஆம் வருஷம் அம்மா சார் 97ஆம் வருஷம் எங்கள் அம்மா மறைஞ்சார். 94ஆம் வருஷம் கனவுல என்கிட்ட பேசி என் வாழ்நாள் உள்ள அளவு அந்த அரியத்தோட கோவிலில் தொண்டு பண்ணோன்னு சொன்னதுனால அதனால் அவர் ஆதி குருநாதர். சொரக்காய் சாமியார், இவர் ரோமேஷ மகரிஷி, அப்புறம் சாயி, ஷீரடி சாயி. எங்கள் அக்கா எல்லாம் அந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு அரியத்தோட கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு பெரிய பளிங்கில் இவ்வளோ பெருசு பூஜாக்கிரத்தை தூக்கி நான் முடியல அப்படியே வச்சுட்டாங்க. சரி, வாழ்க்கெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் குருமாதாவுடைய பாதரட்சைகள் வாத்தில் வச்சுருக்கா. அது வெள்ளி காப்பு போட்டு அதற்கும் ஒரு இந்த லக்ஷ்மணன் ஒரு நைஷிக பிரம்மச்சாரி அவன் பண்ணி வச்சுருந்தான். அப்போ நான் நினச்சேன் நம்ம குருபாதை கூட வச்சுக்கவே இல்லையே. குருபாதுகைன்றது மண்டையில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பிரிக்கை முத்திரை வச்சு பண்ணுறோம் இல்லையா. எல்லா குருமாரோட பேர் சொல்கிறோம். பூர்ணானந்தநாதர் ஆரம்பித்து கடைசி சம்பகாம்பாலும் முடிகிறது. 9 பேர். அப்போ எங்கள் அதுக்கு இது இந்த வெள்ளி வேலையெல்லாம் பண்ணக்கூடிய சபதி தான் அந்த ஆச்சாரி. அவங்க கூட சொன்ன என்கிட்ட ஒரு வெள்ளி தட்டு இருக்குது, அதில் இந்த பாதுகை அவருக்கு பண்ண அவரே இந்த மாதிரி பாதுகையை இந்த வெள்ளி தட்டில் பண்ணி கொடுத்தான். வெள்ளி தட்டில் இந்த பாதுகையை பண்ணி அதில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தான். வெள்ளி தட்டு இருந்து பாதுகை பண்ணி கொடுத்தான். இத்தனை பெய்டு பாருங்க. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு பாதுகைன்னு பாதுகை அவள் போட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பாவனை சமாச்சாரம் தான். இப்போ நிறைய பேர் இதுக்கெல்லாம் போயிட்டு வரா, கையாக்கெல்லாம் போயிட்டு வரா. விஷ்ணு பாதம்னு ஒரு பாதகம் கொண்டா. விஷ்ணுவா நின்னாரு, ஒரு பாவனை அது. ஸோ அது மாதிரி நான் நேயர்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இந்த மாதிரி செப்பில் விற்கிற பாதுகைகள் 2 பாதுகை இருக்கணும். ஒரு பாதுகை தான் விஷ்ணு பாதம்னா விற்கிறா. 2 பாதுகை வெளியில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை பித்தளையில் கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. எந்த நீங்கள் யாரும் குருமாரா வச்சுக்காலோ அவளுடைய இது பண்ணிக்கிறோம். இது நம்ம அட்லீஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் சாதாரண சுத்த ஜலம், பால் அது போட்டால் அபிஷேகம் பண்ணால் போதும். மிச்சம் முக்கியமான நாளில் இது கரெக்டாக பாக்ஸ் ஒன்று இருந்தது. இது பூம்புகாரெலாம் வாங்கி மவுண்ட் ரோட்டில் உடன் பாக்ஸு இதில் இருக்கும். அது இதை வச்சுடுவேன், இந்த மூடிடுவேன். இந்த குருமண்டல பூஜை இருக்கும்போது, குரு பூர்ணிமாக்கும் போது தனியாக அதுக்கு அபிஷேகம்லாம் நடக்கும். அதுக்கு இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. சம் பீப்புள் வில் கெட் தி ஐடியா. என்ன பண்ணோன்னு போது குரு பாதுகையை வச்சுக்கணும். இந்த இதுக்கு தலைமை வச்சுக்கலாம். நம்ம பாதுகையை தூக்கி வச்சுக்க முடியாது. பரமாச்சாரியாரோட பாதுகை இல்லைன்ற எல்லாருக்கும் எத்தனை பாதுகை பண்ணியிருப்பார், பாதகரோட மரத்தில் பண்ணியிருப்பார் அவர். ஸோ இப்போல்லாம் அங்கே மட்டத்தில் கொடுத்தானா அவர் போட்டுட்டாலே சந்தேகம் வந்துடுது நமக்கு. இந்த சந்தேகமே வேண்டாம். வெள்ளியிலையோ காப்பர் பண்ணி வச்சுட்டு அதை அவள் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு வச்சுட்டா போதும். இது என்னுடைய கணிப்பு. இது பெரிய மகான்கள்லாம் ஓகே சொல்லியிருக்கா இந்த மாதிரி இதுக்கு. சரி, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்டு, ஸ்ரீதரையாவாள், திருவசைநல்லூர் ஸ்ரீதரையாவாள். இவரை பற்றி இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், பெரிய திவானா இருந்தவர். மைசூர் இதில் திவானா இருந்து நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தவர். அவர் நல்ல பக்தி மார்க்கத்தை திளைச்சவர். ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு க்ஷேத்ராடனம் பண்ணி வர்றார். கும்பகோணம்லாம் பார்த்துட்டு அந்த பச்சை பச்சையே இந்த ஜஸ்ட் இமேஜின்
இப்பயே நல்லா தான் இருக்குது அந்த இடம்லாம். 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருந்திருக்கும் அது. பசுமை அப்படியே தழைச்சோங்கிச்சு. அங்கே காவிரி நதி அப்படி ஓடிட்டு அதெல்லாம் பார்த்த உடனே மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு. ஸோ அது நித்தியப்படி பார்க்கணும்னு பிரதிஜை பண்ணிடுறார் லைஃப்பில் அவர். ஸோ திருவிடைமருத்தூர் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி திருவிசநல்லூர், இதில் வந்து அந்த பண்டார திருவிசநல்லூர்னு போட்டிருக்கான். ஏன்னா 2 பேர் வருது திருவிசநல்லூர்ன்ற ஊர், கும்பகோணத்தை சுற்றி ரெண்டு இடத்துல வருது. ஸோ சீதரையாபா திருவிசநல்லூர் தான் நம்ம பேசுகிறது. ஸோ அங்கே வந்து வீடை எடுத்து அங்கே தங்கிடுறார். நிறைய பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறார். நித்தியப்படி காத்தால காவிரியில் ஸ்நானம் பண்ணுறார். இது பண்ணி அந்த ஊரில் இருக்கிற இது சிவலோகநாதர் இருக்குது, சௌந்தரிய நாயகி சிவலோகநாதர் இருக்குது இங்கே திருவிசநல்லூர்லேயே. அந்த கோவிலுக்கு போயிட்டு காத்தால போயிட்டு வந்துடுவார். திருப்பியும் ஆகாரம் ஆகிடும். சாயந்தரம் குளிச்சுட்டு திருப்பியும் இதுக்கு போவார், திருவிடைமருத்தூருக்கு 3 மைல். ஸோ போயிட்டு ஹி வில் பி ரிட்டர்னிங் ஹோம். இதுதான் நித்தியப்படி கர்மாவை வச்சிருந்தார். இவருடைய புகழை பறக்கிறதுக்காக பரமேஸ்வரன் ஒரு விளையாடுறார் பாருங்கள். எப்பயா பரமேஸ்வரனுக்கு இந்த மாதிரி மகான்களுடைய இதை வந்து இந்த குடத்திலிட்டு விளக்காட குண்டிலிட்ட தீபப்பாட பிரகாசிக்கணும் சொல்லி என்ன செய்கிற ஒரு சமயம் கார்த்திகை மாதம் அமாவாசை, இந்த வருஷம் 30ஆம் தேதி நவம்பர் சனிக்கிழமை அன்றைக்கி வருது. ஸோ அன்றைக்கி வந்து அவாத்தில் தவசம். நான் சொல்கிறது 300 years 400 years பேக். அவள் தவசம் உண்டான இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆற்றுல சமையல்லாம் பண்ணியிருக்கா நல்லா. அப்போது பஞ்சமன் இந்த சேரியில் இருக்கிறவன் அந்த மாதிரி ஒருத்த வரா வந்தோடனே, ஐயர் வீட்டில் நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது, பசிக்க போடுங்கிறது எனக்கு, இந்த சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குன்னா மாதிரி இவர் காதில் பாடுற மாதிரி பேசிடுறான். அவர் நம்மெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ போப்பா நீ தவசம் வஞ்சல் கதவை சாத்தின்றுவா. ஆனால் அவர் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட மகான் அவனை கூட்டு ஆற்று திணையில் கோத்தி வச்சு தவச சமையல் முழுக்க அவனுக்கு பரிமாறிட்டார். சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அவ்வளோதான். திருப்பி வேறு சமைக்க சொல்கிறார். அந்த இடத்தெல்லாம் கிளம்பி வேறு சமையல் பண்ணுறா. பிராமணாலாம் வரா. அப்போ பார்த்துட்டா இந்த மாதிரி முதல்ல பண்ண சமையலுக்கு பஞ்சமன் கொடுத்துட்டாஞ்சனோடைய நாங்கள் தவசம் பண்ணி வைக்க மாட்டோன்ட்டேன். அப்போ என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அவன் பசியால் துடிக்கும் போது நான் செய்ய வேண்டாமான்னு கேட்குறார் அவர். இல்லை நீங்கள் வந்து என்ன பிராயச்சித்தம் பண்ணும்போது கங்கையில் போய் குளிச்சுட்டு வரணுன்றான். கங்கை எங்கே, காசி எங்கே இருக்குது, அப்போ ட்ரெயின் ஃபெசிலிட்டிலாம் கிடைச்சா இமேஜின். இவாளுக்கு கொழுப்பு இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ கங்கையில் குளித்தா அன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்ற. ஏன் உங்களுக்கு தான் உங்களை பூஜை புனஸ்காரம் பண்ணுறாள், அந்த கங்கையை கூப்பிட்டு வருவான்றான் இந்த குசும்பு சொல்லும்போது. இவர் அப்படியான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2வது ஸ்நானம் பண்ணியாச்சு. இவர் இந்த சமையல்லாம் ரெடியாக இருக்குது. இவா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துட்டுருக்கா அவள்லாம். இந்த மாதிரி கங்கை. அப்போ கங்காஷ்டகம் யார் எழுதினா, இவரே ஒருத்தரும் இஷ்டம் போல் எழுதுறாரு. நான் பார்த்தேன் இல்லையே இப்போ விக்கிபீடியா அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா என் பேர் ரிட்டர்ன் கிருஷ்ணபிரேபி அண்ணா எழுதின மாதிரி போட்டிருக்கான். அதை ஆதிசங்கரால் எழுதப்பட்டுதான் கங்காஷ்டகம். ஸோ இந்த கங்காஷ்டகத்தை பாட ஆரம்பிக்கிறார். அம்மா நீ வந்து எங்கே கங்கையை நினச்சாலே அந்த ஊர் தண்ணியில் வந்து கலந்துடுறாளாம். அவள் கொஞ்சம் சட சத்தம் கேட்குது. பார்த்தா அவாத்து கிணறு, இந்த கிணத்துல சத்தம் கேட்குறது. பார்த்தா இந்த கிணத்துல கங்கை பொங்கி வர ஆரம்பிச்சுது. பொங்கி வந்து அவாத்து வாசலை தெரு எல்லாமே முதல்ல ஓடுறது, மகரம் ஓடுறது, மீன் ஓடுறது, ஆமை எல்லாமே கங்கையில் என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்கே வந்துடுது இந்த கிணத்து வழியாக. அப்போ எல்லாம் பயந்து போயிடுறான்னு ஊரே வெள்ளக்காடாட்டம் ஆகிடுது. ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறா. நிறுத்தி சொல்லுவோம் நிறுத்து. அப்போ அம்பாளை துதிச்சு அந்த அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார் அவர் சீதரையாவாள். அப்புறமா இவாள்லாம் பண்ணி வைக்கிறான். இது அன்றைக்கி சாயந்தரம் இவர் வந்து நார்மலாக வந்து தவசத்துக்கு அன்னி ஆற்றுல பூஜையெல்லாம் இருக்காது. விளக்கேற்ற சொல்லுவாள். தவசம் முடிஞ்சோன்னு சுவாமி விளக்கை ஏற்ற சொல்லுவாள் தான். பூஜைகள் பண்ண மாட்டா. சில பேர் வைஷ்ணவ சம்பிரதாயம் வேறு, பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் அவள் தவச சாப்பாடே பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நார்மலாக ஸ்மார்த்த பண்பாடு என்னென்னா அன்றைக்கி வந்து பூஜை கிடையாது. தவசம் முடிஞ்ச பிறகு பிராமணாலாம் போஜனம் முடிஞ்ச தட்சணையெல்லாம் கொடுத்து அமைச்ச பிறகு விளக்கேற்றலாம். அதான் சொல்லியிருக்கு. ஸோ இவர் வந்து அன்றைக்கி இதுக்கு போல் இங்கே போல் திருவிடைமருத்தூர் போய் பார்க்கல. ஸோ அப்போ வந்து சுவாமிக்கு வந்து சாயந்தரம் இது திருவிடைமருத்தூரில் மகாலிங்க சுவாமிக்கு கதவை திறந்து சாயந்தரம் பூஜை பண்ணணுமே. ஸோ 5:30 மணிக்கு மேலே வந்து குருக்கெல்லாம் திறந்து பார்த்தா ஒரு சீட்டு இருக்குது. ஒரு பேப்பர் இல்லை,
ஓலையில் எழுதியிருக்கு, நான் வந்து ஸ்ரீதரையா வாதாட்டில் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி, அதனால் எனக்கு பிரசாதம் வேணாம் சுவாமி எழுதி வச்சுருக்கார். இந்த பஞ்சமனா வந்தது யாருன்னா மகாலிங்க சுவாமியே வந்தார்னு சொல்கிறது. பாருங்கள் எப்பேற்பட்ட புண்ணியமானவர். ஸோ இதன் மூலமாக ஸ்ரீதரையாவோட பகழம் பரவிடுத்து மகாலிங்க சுவாமி நேரம் வந்து அருள் புரிகிறான்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீதரையாவாள் சரித்திரத்தில் இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடக்கிறது. இதே மகாலிங்க சுவாமிகிட்ட ஒரு தடவை ஆறில் வெள்ளம் ஓடுறது, இவரால் போக முடியல அடுத்த கரைக்கு, இந்த மாதிரி இருக்குது. ராத்திரி கதவை தட்டுறாரோ வந்து பார்த்தா ஒருத்தர் ஒரு ரொம்ப மழையில் நனைஞ்சி வந்திருக்கார். அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு பசிக்கிறதுன்றார். சரி ஆற்றுல கோவிலுக்கு போலையே, அந்த ஆறை தாண்ட முடியாது. ஸோ அதனால் வந்து ஆற்றுல அவருக்கு சாதம்லாம் போட்டுட்டு வேஷ்டி இருக்கு, மாற்றி வேஷ்டி இல்லை அவர்கிட்ட, புது வேஷ்டியை கொடுத்துட்றார். வேஷ்டி கொடுத்து கடிக்க சொல்லி அவரை போட்டு அனுப்பிச்சாச்சு. அடுத்த நாள் காத்தால குருக்கள் போய் திறந்து பார்த்தா மகாலிங்க சுவாமிக்கு அந்த வேஷ்டி கட்டியிருக்கு. இவருக்கு தரிசனம் கொடுக்கவே வந்துட்டார் மகாலிங்க சுவாமி. ஸ்ரீதரையாவாளுக்கு தரிசனம் கொடுத்ததுக்காக வந்தான்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி பலவிதமான இன்சிடென்ட் அவரோட இதில் சொல்லியிருக்கு. பல நூல்களை ஏற்றிருக்கார். ரொம்ப பண்பாளர், ரொம்ப தெய்வ பக்தியுடையவர். கூப்பிட்டாலே பல கங்கா வந்துட்டா மகாலிங்க சுவாமியாக அவருக்கு அன்புபுரம் வந்திருக்கார். இது வந்து கார்த்திகை மாதம் அமாவாசை அன்றைக்கி நடக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கவனிப்பா. அந்த இதுலேருந்து கணத்துலேருந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் ஊற்றுவா. அங்கே பக்கத்தில் இருக்கவா, அங்கே போகிறவா, கும்பகோணம் போகிறவளா அன்றைக்கி போங்க. அங்கே திருவசநல்லூரில் போய் பார்த்தா அந்த ஒரு வருஷத்தினுடைய கங்கைக்கு போக முடியாதவா, காசிக்கு போக முடியாதவெல்லாம் இருப்பா இல்லையா, வயசானவா, காசு இருக்காதவான்னு சொல்கிறா. அவள்லாம் இங்கே போயிட்டு வந்தால் போதும். இந்த கங்கை வந்து அன்றைக்கி பொங்கி வருது. கமெண்ட் அடிக்கலாம், இந்த ஆறில் எல்லாம் வருதுன்னா. ஆறுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஊருக்கும் ஆறுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த கணத்தில் வரணுமே, எல்லாத்துக்கும் கணத்தில் வரணும் இல்லையாப்பா, வராத அந்த கணத்துலாம் வருது. ஸோ thousands ஆஃப் பீப்புள் ஆர் டேக்கிங் பாத். அது வந்து அந்த இதில் கணத்தில் குளிக்க முன்னாடி விழுப்பு குளியில் முடிச்சிடணும். ஒரு குளியல் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆற்றுல அப்புறமா போனாங்க. இந்த மாதிரி சொல்லப்படுறது. இன்றைக்கி ஸ்ரீதரையாவாளுடைய சரித்திரத்தை பார்த்துக்கோம். நம்ம அப்பேற்பட்ட மகான் நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை அடுத்து இந்த திருவசநல்லூரில் வாழ்ந்திருக்கார். எல்லாருக்கும் அருள். இந்த சமகாலத்தை வந்திருக்கா நிறைய மருதூர் சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். இவெல்லாம் வந்து ஒரே காலம் தான். இவரோட 2-3 பேர் இருந்திருக்கா. இந்த ஸ்ரீதரையாவோடைய சமகாலத்தை மனுஷாக வந்து சில பேர் இருந்திருக்கா. ஸோ அதெல்லாம் டக்கு ஞாபகம் வரல எனக்கு. ஸோ இவாளெல்லாம் வந்து நம்ம நினைவு கூறணும். அந்த கார்த்திகை சோமாவத்தை அவள்லாம் வந்து வணங்கியிருக்கா இவரை பார்த்துக்கோங்க. இதை சொல்லி இந்த 202வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக அறந்தாங்கி நம்பரை பற்றி எனக்கு சொல்லியிருந்தேன். இந்த நந்தி சித்தரை பற்றி கரூரில் இருக்கிறவர், அவரால் வந்து he will not pick up the phone ஆர் டைரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டாராம். அதனால் அறந்தாங்கி சங்கர் மெட்ராஸில் இருக்கார். அவருடைய நம்பர் இங்கே குறிச்சிருக்காங்க. நிறைய பேர் திருப்பி யூடியூப்பில் கமெண்ட் அடிக்கிறா. ஸோ அதில் ஒரு தடவை போட்டால் திருப்பி நான் ஒரு 10-15 பேருக்கு நான் தனியாகவே அனுப்பிச்சேன் வாழ்க்கைலாம். ஸோ நிம்மதியாக அதுலேயே எழுதிடலாம், அதையும் எழுதியிருக்கேன். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஒன்றும் இல்லை, பேர், நட்சத்திரம், ராசி இதை அனுப்பிச்சு அவள் எத்தனை கேள்வியெல்லாம் கேட்கலாம். கேட்டு அனுப்பிச்சானா அவர் வந்து அந்த ரீடிங் அப்படியே எடுத்து படிக்கிறார். தம்பு இம்ப்ரெஷன்லாம் கிடையாது இதில். அப்படியே அந்த நந்திகேஸ்வரர் நாடி எடுத்து படிக்கிறார். மட ஸ்பீடாக படிக்கிறார். அதை வந்து இந்த ஸ்லோ டவுன் ப்ராசஸில் போட்டு மூலமாக கேட்டு பாருங்க. 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறார் ஜிபேயில். அதில் இது இவரை கான்டாக்ட் பண்ணால் எல்லாமே இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்கு அப்டே. இதை சொல்லி நான் நிறைவேற்றுகிறேன்.